ஓம் ஸ்ரீ சாய்ராம். அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஷார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், அற்புதங்கள் நிறைந்த ஷீரடி சாய்பாபாவின் மகிமைகள் என்னவென்று பார்ப்போம். ஷீரடி சாய்பாபாவை இந்துக்களும் இஸ்லாமியரும் புனித சாமியாராக போற்றுகின்றனர். இந்துக்கள் இவரை கடவுள் தத்தாத்ரேயரின் அவதாரமாக கருதுகின்றனர். இஸ்லாமியர் பிர் அல்லது குதுப்பாக நம்புகின்றனர். ஷீரடியில் இவர் சமாதி அடைந்த இடம் தற்போது பல்லாயிரக்கணக்கானவர் தொழும் புண்ணிய தலமாக விளங்குகிறது. துவாரகமாயில் பாபாவால் ஏற்றி வைக்கப்பட்ட அக்னி குண்டம் இன்றும் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது. அதில் விறகு கட்டைகளை போட்டு எரித்து கொண்டிருப்பார். பாபா அதன் முன் அமர்ந்து தினமும் தியானம் செய்வது அவர் வழக்கம். தன் பக்தர்களுக்கு இந்த அக்னி குண்டத்திலிருந்து உதி என்று அழைக்கப்படும் விபூதியை எடுத்து தருவார். இந்த உதி மிகவும் சக்தி வாய்ந்தது. எல்லாவித ஊழ் வினைகளையும் வியாதிகளையும் சகல பாவங்களையும் போக்க வல்லது. பாபா தன் வாழ்நாளில் செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை. காணாமல் போன குதிரையை கண்டுபிடித்தது எல்லாம் சர்வ சாதாரணம். இறந்தவரை உயிர் பிழைக்க வைத்தது அல்ல குறையாமல் உணவு வழங்கியது, நோய் தீர்த்தது, திருடர்களிடமிருந்து காத்தது, ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்தது என்று அவர் செய்த அற்புதங்கள் எண்ணற்றவை. இன்றும் அவர் ஆற்றி வரும் அற்புதங்களுக்கு குறைவே இல்லை. பாபாவின் சத்திய வாக்கு: எவன் என்னுடைய திருவடிகளை சரணடைகிறானோ அவனுடைய அத்தனை எண்ணங்களையும் ஈடேற்றுவேன். என்னை எந்த உருவத்தில் பக்தன் பார்க்க விரும்புகிறானோ அதே உருவத்தில் அவனுக்கு காட்சி தருவேன். எவன் என்னை அடைக்கலமாக அழைகிறானோ அவன் பாரத்தை நான் சுமக்கிறேன். எவன் தன் உடல், மனம், தனம், செய்கைகள் என அனைத்தையும் எனக்கே அர்ப்பணித்து என்னை தியானம் செய்கின்றானோ, எவன் தன் துன்பங்களை என்னிடம் ஒப்படைக்கிறானோ, எவன் சாய் நாமத்தை தினமும் ஜபிக்கிறானோ அவன் பேத பாவங்களில் இருந்து விடுபட்டு என்னையே அடைகிறான். அவன் வேறு, நான் வேறு அல்லாமல் அவனை உணர்த்துவேன். கலங்காதே, நீ என்னை நோக்கினால் நானும் உன்னை நோக்குவேன். இந்த சீரடி மண்ணை எவன் ஒருவன் பக்தியுடன் மிதிக்கிறானோ அவனது பாவங்கள் அனைத்தும் அவனை விட்டு நீங்கிவிடும். இத்துடன் முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.